உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம். திருப்பதி திருமலையில் நாராயணனான பெருமாள் கோவில் கொண்டிருந்தாலும் புனிதமான அந்த 7 மலைகளை சுற்றி பல அற்புத கோவில்கள் இருக்கின்றன. அப்படி திருமலையில் இருந்து அருவியாக மலை அடிவாரத்தில் இருக்கும் கோயிலுக்கு புனித தீர்த்தமாக வந்து சேரும் கபில தீர்த்தம் கோவில் பற்றிய சில விஷயங்களை இங்கே தெரிந்து கொள்ளலாம். முற்காலத்தில் கபில முனிவர் இங்கு தவம் இருந்து சிவ பார்வதி தரிசனம் கிடைக்க பெற்றதாக வரலாறு கூறுகிறது. இங்கிருக்கும் சிவபெருமானின் லிங்க திருமேனி சுயம்பு வடிவம் கொண்டது. இங்கிருக்கும் சிவபெருமான் கபில முனிவரின் பெயர் கொண்டு கபிலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். கார்த்திகை மாதத்தின் போது 3 லோகங்களில் இருக்கும் புனித தீர்த்தம் இந்த கபில தீர்த்தத்தில் கலப்பதாக ஐதீகம். இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கபில தீர்த்தத்தில் நீராடினால் நமது சகல பாவங்களும் நீங்கி முக்தி பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் இக்காலத்தில் இந்த கபில தீர்த்த கோவிலில் எல் அளவில் இருக்கும் தங்கம் தானம் செய்தாலும் அது மேரு மலை அளவில் இருக்கும் தங்கத்தை தானம் அளித்ததற்கு சமமாக கருதப்படுகிறது. இந்த கபில தீர்த்த தலத்தில் ஒரு கைப்பிடி அளவு அரிசி தானம் அளித்தாலும் அவர்களுக்கு சந்திரலோக பிராப்தி கிடைப்பதாகவும், பசுமாடு தானம் அளிப்பவர்களுக்கு அவர்கள் மறைந்த பின்பு ஸ்வர்கலோகம், வைகுண்டம், கைலாசம் செல்லும் பாக்கியம் கிடைப்பதாகவும், கன்னிகாதானம், மந்திர உபதேசம், பூமி தானம் போன்றவற்றை இத்தலத்தில் செய்பவர்களுக்கு பிரம்மயோகம் கிடைப்பதாகவும் ஐதீகம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.